நாற்றமல்லி, இந்த வாணிமடி பல்லகொண்டா அப்படின்ற நாற்றமல்லி பல்லகொண்டான்னு வருது. அது வாணிமடி தொகுதியில் தான் வருது. அங்கே நாங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு துண்டறிக்கை கொடுக்க போயிருந்தோம். அங்கே ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. சீமானை பற்றி குறைஞ்சபட்சம் அவர் எவ்வளோ நேரங்க பேசினார்? ஒரு 20-30 நிமிஷம் பேசினார். நாங்களே போகிறோன்னு சொன்னால் கூட பேசிகிட்டே இருந்தார். அவர் கொள்கை கோட்பாடுகள். அவர் சொன்னார், எனக்கு இப்போ 85 வயசு ஆகுது தம்பி. என் கூட இருந்தவங்க, படித்தவங்க, என் கூட வேலை பார்த்தவங்க, வயக்காட்டில் இருந்தவங்க யாருமே இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க. எங்களுக்கு அந்த வயசில் ஒரு தலைவன் கிடைக்கல. இந்த காலத்து இளைஞர்களுக்கு சீமான் கிடைச்சிருக்காரு. சீமான் இல்லை, அவர் சிவனுடைய ஒரு புள்ள அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. இந்த மனுஷனுக்கு எப்படா இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னா. ஏன்னா நான் பல்லகொண்டா நாற்றமல்லி பக்கம்லாம் வெளிநாடு போயிடுவாங்க. வெளிநாடு போயிட்டால் அந்த வீட்டில் வயசானவங்க ஒத்தையில் தான் இருப்பாங்க போல இருக்குது. அவங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அப்போ வீடியோ கால் பேசுகிறதுக்கு. அப்போ அந்த வீடியோ காலில் சீமான் பேசுகிறது யூடியூப்பில் பார்த்து கிட்டத்தட்ட அவர் சீமானுடைய ரசிகராகவே மாறி போயிருக்கார். அப்படி ஒரு மனுஷனை நான் சந்தித்தேன். அவர் சொன்னார், வாழ்க்கையில் மொத்தம் தொலைச்சிட்டோம், யாரும் இல்லை, இப்போ என்னுடைய நண்பர்கள் இல்லை, என்னுடைய இப்போ படித்தவங்கள எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் கூட இந்த சீமான் பேசுகிறதா எனக்கு துணையாக இருக்குது. இந்த சீமான் பேசுகிறத கேட்கும் போது ஏதோ நான் சின்ன வயசில் வாழ்ந்த மாதிரி இருக்குது. அப்படி பேசுகிறான் அந்த மனுஷன். இந்த மக்களுக்கு அதை புரியல அப்படின்னாரு. நான் இன்னொன்று கேட்டேன், நடிகர் விஜய் தெரியுமா, அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் அது பெருசாக ஃபீல் பண்ணல போலுங்க. ஆனால் சீமானை மட்டும்தான் அவர் அதிகம் பார்க்குறாரு போலுக்குது. எவ்வளோ நம்ம சொல்கிறோம் வயசானவங்களுக்கெல்லாம் போய் நாம் தமிழ் கட்சி சேரலன்னு, அப்படி இல்லை, எல்லாருக்கும் சேர்ந்துருக்கு, உண்மையிலே சேர்ந்துருக்கு.